பிரைஸ் டு ஜீசஸ். இப்போ வந்து வானம் பூமி எல்லாமே படைச்சாச்சு. ஏசப்பா சூரியன் சந்திரன் எல்லாத்தையும் படைச்சிட்டாங்க, கடல் படைச்சிட்டாங்க. இப்போ ஏசப்பா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த வானத்துல வந்து பறக்கிறதுக்கான பறவைகளையும் இந்த கடல்ல வந்து வாழக்கூடிய உயிரினங்கள், அதாவது மீன்கள், கடல்வாழ் உயிரினங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் ஏசப்பா படைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுக்காங்க. வானத்துல வந்து பறவைகளையும் படைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுக்காங்க. அதுக்கு ஆதாரமா நமக்கு ஆதியாகமத்துல வசனம் இருக்கு பாருங்க. பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவது என்றார். ஆதியாகமம் 1:20 இருக்கு. தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர்வாழும் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார் அப்படின்னு சொல்லி ஆதியாகமம் 1:21 நமக்கு ஆதாரமா வசனம் இருக்குது. வேதாகமத்துல இருக்கிற ஒரு வார்த்தையும் கூட நம்ம கூட்டவும் குறைக்கவும் முடியாது. அது உண்மையான வசனங்கள். அதன் அடிப்படையில தான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா சமுத்திரத்துல, அதாவது கடல்ல வந்து ஏசப்பா என்னென்ன உயிரினங்கள் வாழணும் அப்படிங்கிறது நமக்கு இப்ப என்னென்ன உயிரினங்களை நம்ம பார்க்கமோ அதெல்லாம் அப்பவே ஏசப்பா முடிவு பண்ணி கடல்ல எல்லாத்துலயும் ஏசப்பா என்ன பண்ணாங்க அப்படின்னா கடல்வாழ் உயிரினங்களை வந்து ஏசப்பா உண்டாக்குனாங்க. ஒவ்வொரு மீன்களும் கலர் கலரா டிசைனா எப்படி எப்படி இருக்கணும்னு நினைச்சாங்களோ அப்படி நேர்த்தியா உருவாக்குனாங்க. எப்பேற்பட்ட அழகான படைப்பு பார்த்தீங்களா. இப்போ நமக்கு கடல்ல இருக்கிற எல்லாவற்றையும் பார்த்தாலே நமக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கும். எப்பா இதெல்லாம் எப்படி உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லி. அதனால ஏசப்பா வந்து ஒன்னொன்னையும் பார்த்து ஒவ்வொரு உயிர்களும் இப்படிதான் இருக்கணும், இதுக்கு என்னென்ன குணங்கள் இருக்கணும், இதுக்கு என்னென்ன குணாதிசயங்களோட அது இருக்கணும், இது இப்படி இருக்கணும், இந்த மீன் அப்படி இருக்கணும்னு சொல்லி ஒவ்வொன்றையும் ஏசப்பா நேர்த்தியா உருவாக்குனாங்க. கடல்ல எவ்வளவு மீன் இருக்கு, நம்ம நினைச்சா கூட என்ன முடியாது, அவ்வளவு வகையான மீன்கள் இருக்கு. இது எல்லாமே கடல்ல ஆள்றதுக்காக ஏசப்பா என்ன பண்ணாங்க அப்படின்னா, கடல்லையே இருக்கட்டும், இந்த உயிரினங்கள் எல்லாம் கடல்ல வாழட்டும் அப்படின்னு சொல்லி ஏசப்பா நேர்த்தியா ஒன்னையும் பார்த்து உருவாக்குனாங்க. அதே போலதான் ஏசப்பா வந்து பறவைகளையும் உருவாக்குனாங்க. எப்படி மீன்களோட எண்ணிக்கையை வந்து அளவிட முடியாதோ அதே போல வந்து ஏகப்பட்ட பறவைகள், அதாவது அந்த பறவைகளை எல்லாவற்றையும் கணக்கு எண்ணவே முடியாது, அவ்வளோ ரகமான பறவைகளை உண்டாக்குனாங்க. அதற்கு ஆதாரமாக தேவன் அவைகளை ஆசீர்வதித்து நீங்கள் பழுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் பறவைகள் பூமியில் பெருக கடவுது என்றும் சொன்னார். அது ஆதியாகமம் 1:22 இருக்கு. இதுதான் ஏசப்பா 5வது நாள் உருவாக்குனாங்க. சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 5ஆம் நாள் ஆயிற்று அப்படிங்கிற ஆதாரமும் ஆதியாகமம் 1:23 இருக்குது. இப்ப எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன், எப்படி கடல்ல வந்து மீன்களும் ஆகாயத்துல வந்து பறவைகளும் எப்படி உண்டாக்குனாங்க ஏசப்பா அப்படிங்கறத வந்து நம்ம வேத ஆதாரத்தோட பார்த்தோம்ல. 6வது நாள் ஏசப்பா என்ன உண்டாக்குனாங்க அப்படிங்கறதையும் ஆதாரத்தோட பார்ப்போம். பிரைஸ் டு ஜீசஸ்.